டிவிகே விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் விஜய் சார் தான் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். அவர் எப்போ வந்து சிஎம் சீட்டில் உட்காந்து எப்போ சைன் பண்ணுறாரோ அப்போ தான் எங்களுக்கு பொங்கல். அப்படி இல்லைங்க, நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஒருத்தருக்கு கிடைக்குது அந்த காசு, ஒருத்தருக்கு எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த 5000 ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. இப்போ 2000 சொன்னாங்க, அதுவும் கிடைக்கல. அந்த 1000 ரூபாய் காசு வருதுனாங்க, அதுவும் எங்களுக்கு கிடைக்கல. முக்கியமாக எங்களுக்கு கிடைக்கல. அதனால வந்து இப்போ வர ஆட்சி 2026 விஜய் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். புது மாற்றம் தான், புது மாற்றம். எங்கள் வீட்டில் இருக்காங்க, எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. டிவிக்கே தான் நாங்கள் சொன்ன எல்லாமே டிவிக்கே தான் இருக்கு. ஒரு 30 ஓட்டு இருக்கு. ஸ்டாலின் சார் தான். ஆமாம், அவங்க மக்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அண்டு நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை உடனுக்குடனே இது பண்ணுறாங்க. மாற்றம் வந்துட்டு தானே இருக்குது. இப்போ சாருக்கு அப்புறம் வந்து நம்ம டெப்யூட்டி இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் சார் இருக்கார். அவர் இப்போ கொண்டு வராரு இல்லைங்களா மாற்றம். இன்னும் வேறு என்ன மாற்றம் வேணும் நமக்கு? இல்லை, குடும்ப அரசியல்னாலும் நம்மளுக்கு பொது நலத்துக்கு என்னவாக நம்மளால் பெனிஃபிட்டாக வரோமோ அதை தான் நம்ம நோக்க முடியும். குடும்ப அரசியல்ன்றது அவங்கவுங்களோட திறமையை பொறுத்தது. அது they are expert in politics. இல்லை, அப்படி இல்லை. நான் சொல்கிறது, நாங்கள் அப்சர்வ் பண்ணது சாரோடையும் உதயநிதி ஸ்டாலின் சாரோடதையும் நாங்கள் அப்சர்வ் பண்ணுறோம். அதை பொறுத்து நெக்ஸ்ட் அவங்க வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம். I have no idea about it. அஞ்சு ஏடா கூடமா கேட்குறீங்க? ஆல்ரெடி சிஎம் சார் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் புதுசாக நியூ ஃபேஸஸ் வரணுன்றது நம்மளுடைய வேண்டுகோள். ஸோ தளபதி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஆதரவு இருக்குது, அஃப்கோர்ஸ். அவர் பாடம் டான்ஸ் எல்லாத்துக்கும் ஆதரவு இருக்கும்போது அவருக்கு இருக்காதா? ஒரு நியூவாக ட்ரை பண்ணட்டுமே. ஒரு 5 இயர்ஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு எதுவும் பெருசாக மாற போகிறது. 5 இயர்ஸ் அவர் இருக்கட்டும், திருப்பியும் நம்ம சிஎம் சாரே வந்தாலும் வி ஆர் ஹாப்பி தான். ஏன்னா இப்போ டெவலப் ஆகிருக்கு. நம்ம பீச் மாதிரி இல்லை, பழைய மாதிரி மெரினா பீச் பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. ஸோ சிஎம் சாரும் நல்லா பண்ணுறாங்க. புது ஃபேஸஸ்க்கும் வி ஷுட் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஏதோ ஒன்று பண்ணுறோம்ல, அதுதான் முக்கியம். பிரைவேட்டும் பப்ளிக் தான் முக்கியம். ஊர் சுத்தமாகுதா, அதான் முக்கியம். நமக்கு யார் வராங்கன்றது பிரச்சனை இல்லை, வந்தால் நம்மளுக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை. இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லாமே ப்ரைவேடைசேஷன் ஆகிட்டு தான் வருது. ஏர்போர்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஏர்போர்ட் வந்து ப்ரைவேட் ஆகிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் அதுக்காக தான் நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல. தமிழ் வந்து மேண்டேட்டரியாக எடுத்திருக்காங்க எல்லாத்துலேயுமே. தமிழ் படித்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மத ஸ்டேட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு ஹிந்தி படிச்சுனா தான் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம எல்லாத்துலேயுமே. ஸோ அடுத்த வருவாங்க கண்டிப்பாக. யாருக்கு திறமை இருக்கோ அவங்க கண்டிப்பாக வருவாங்க. டிவிக்கே கண்டிப்பாக வரலாம் சார். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ், அவர் ஏற்கனவே விஜய் சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இளைஞர் அணின்னு சொல்லும் போது அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாலின் சாருக்கும் நிறைய இருக்காங்க. ஸோ 2 பேருமே போட்டி அதிகமாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ரெண்டுமே நாங்கள் டிவி கேக் போடுவோங்க. தேங்க்யூ. விஜய் தான், விஜய் மட்டும்தான் வரணும். கொஞ்சம் ஆட்சியில் கொஞ்சம் மாற்றுதல் இருக்கணும்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் முக ஸ்டாலின் அவரும் எல்லாமே பண்ணியிருக்காரு, அவரையும் நாங்கள் தப்பு சொல்லலை. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, விஜய் தான் எங்களுக்கு. அவர் இளைஞர்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஆட்சி கொஞ்சம் மாறும்னு பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை.
கண்டிப்பா மக்களுக்கு மத்தியில வந்து ஆதரவு யாருக்குன்னா விஜய்க்கு தான் இருக்கு. அவர் தான் வருவாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. நாங்க கொடுங்கையூர். டிவிக்கே தான் போடுவேன். மாற்றத்தை பார்ப்போம். எல்லாம் இது பார்த்தாச்சு, ஆட்சிங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பார்ப்போம் பண்ணுவார், மாற்றத்தை வர வைக்கலாம், போட்டு பார்ப்போம். அதனால இருக்கு, அப்படி ஒன்றும் கிடையாது, ஆதரவு இருக்கு. ஆமா இருக்கு, ஆமா அவருக்கு ஓட்டு இருக்கு, ஆதரவு இருக்கு, கரூர் சம்பவத்து இருக்கு. நாங்களே தான் ஆமா வாய்ப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒரு இது வராங்க, சரி விஜய் கொடுப்போம், அவரும் வாய்ப்பு, நம்ம அண்ணன், அதனால பார்ப்போம். அப்படிலாம் இல்லை, சரி மாற்றம், ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அண்ணன் நம்ம செய்வாரு, அண்ணன் நம்ம இதுக்காக பண்ணுவாங்க, ரெடியேட் பண்ணுவோம், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் ஒரே இது பண்ணக்கூடாது. அவர் வந்தால் நல்லது நடக்குதான்னு பார்ப்பாங்க மக்கள், அது எதிர்பார்ப்பாங்கல்ல. நாங்கள் டிவிக்கேக்கு தான். ஆமாம், நான் வந்து ஃபேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களோட படம், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டிவிக்கே தான். அவங்கள ரொம்ப பிடிக்கும், எங்கள் அண்ணன். அவங்க வந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். அதனால் அவங்க விஜய் பிடிக்கும், அதனால் பிக் ஃபேன், அதனால் பிடிக்கும், போடுறேன். அவர் ஜெயிப்பார், அவர் தான் சிஎம்ல உட்காருவாங்க. 30 இருக்கு. டிவிக்கே தான். திமுக. அப்போ இப்போதான் அவங்க வந்தாங்கல்ல, அதனால அவங்களுக்கு சிஎம்க்கு வந்தாங்க. எங்களுக்கு யாருமே சொல்லிலாம் மாற்றலை, எங்களுக்கு அவங்கள பிடிக்கும், அதனால நாங்கள் போடுறோம். எங்களுக்கு அப்படிலாம் இல்லை, டிவிக்கே பிடிக்கும், அதனால அவரை ரொம்ப போடுவோம் நாங்கள். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். ஆமாம், என்ன காரணம் சொல்கிறது தெரியலையே எனக்கு. என்ன நல்லது மாற்றம் ஏற்பாடுன்னு நினைக்கிறேன், வேறு எதுவும். ஆமாம், ஃபேன் வேறு நாங்கள். ஆமாம், அவர் வந்தால் போட மாட்டோமா? ரொம்ப பிடிக்கும். நீ பெரிய பொண்ணா யாருக்கு ஓட்டு போடுவ? விஜய் மாமாக்கு தான். ஏன் விஜய் மாமான்னு சொல்ற? எங்கள் தாய் மாமா. ஏன் தாய் மாமான்னு சொல்ற பாப்பா? சும்மா எங்கள் அம்மாக்கு அண்ணனா என் தாய் மாமன். உங்கள் அம்மாவுக்கு அண்ணனா? அது யார் உனக்கு அப்படி சொல்லி கொடுத்தா? அந்த மாதிரி அம்மாவுக்கு அண்ணன் தாய் மாமான்னு சொல்கிறேன். விஜயே சொன்னான் மாநாட்டில், எல்லாருக்கும் தாய் மாமான்ட்டு. ஒரு தாய் மாமா தானா? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், அதனால் விஜய் தான் வருவார்.